குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2024ஆம் ஆண்டுக்கான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான பதிவை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துவங்கி வைத்திருக்கிறார். அதில் 12 முதல் 19 வயது வரையிலான மாணவர்களை ஒரே பிரிவில் போட்டியிட வைத்திருக்கிறார்கள். இது தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வகுத்துள்ள வயது வரம்பு பிரிவுகளான 11லிருந்து 14 வயது, 14லிருந்து 17 வயது, 17லிருந்து 19 வயது என்பதற்கு முற்றிலும் எதிரானது. அதோடு மட்டுமின்றி 12 வயது பள்ளி சிறுவனை 19 வயது சிறுவனோடு ஒரே பிரிவில் போட்டியிட வேண்டும் என்ற விதிமுறை வைத்திருப்பது முட்டாள்தனமும் கூட. இதனால் ஒத்த வயது போட்டியாளர்களோடு போட்டியிடும் சம வாய்ப்பின்றி இளஞ்சிறுவர்கள் ஏமாற்றமடைவதோடு இளம் வயதிலேயே மனம் தளரவும் வாய்ப்பு உள்ளது. இது விளையாட்டுத் துறையில் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும். அமைச்சர் உதயநிதிக்கு தனது துறை குறித்த புரிதலோ, விளையாட்டுப் போட்டிகள் எதற்காக நடத்தப்படுகிறது என்ற தெளிவோ இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. செலவை குறைக்கிறோம் என்ற பெயரில் விளையாட்டுத்துறையின் நோக்கத்தையே சீர்குலைத்து இருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் எழுகிறது. உடனடியாக தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வகுத்திருக்கும் அடிப்படை விதிமுறைகளின்படி தமிழக முதல்வர் கோப்பை போட்டிகளில் விளையாடும் மாணவர்களுக்கான வயது வரம்பு பிரிவுகளை மாற்றியமைக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் திறமையும் ஆர்வமும் கொண்ட பள்ளி மாணவர்கள் கனவினை சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சிதைத்துவிட வேண்டாம் என்றும் அமைச்சர் உதயநிதியை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.